நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் 49வது குறளை பார்க்க இருக்கின்றோம். குறள் என்னவென்றால், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு ஒரு சின்ன ஒரு அடமொழி கொடுத்து பேசுற மாதிரி வள்ளுவர் இந்த முதல்ல இந்த 3 அசையில அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அடுத்தால வந்துகிட்டு அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்னு அதை முடிக்கிறார். இதுவும் நம்ம ஏற்கனவே முதல்ல அந்த இதுல பேசும் பொழுது இடையில ஒரு குறள் சொல்லும்போது அந்த கல்யாண வீடுகள் எல்லாம் நம்ம அடிக்கடி பேசுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது முடிஞ்ச ஒரு குறள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது அதே மாதிரி இந்த குறளும் அதே மாதிரி ஞாபகத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சுலபமான ஒரு குறள். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழித்தல் இல்லாயின் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று இப்படின்னு சொல்லி இதுவும் இந்த கல்யாண வீடுகள்ல ஸ்பீக்கர்ஸ் இதுக்குண்டே நிறைய பேர் அதெல்லாம் பேசலாம். அதுல அவங்க அடிக்கடி வேற குறள்கள் எல்லாம் அவங்களுக்கு அந்த ஞாபகமா கோட் பண்ண முடியாது. அப்போ அவங்க இந்த 2 குறளையும் அவங்க சொல்லி பேசலாம். இந்த குறள்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை முதல்ல அவர் சொல்லியிருந்தார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அது முடிஞ்சது. அதான் இந்த குறளை அதோட தான் அவர் ஸ்டாப் பண்ணணும். வேற என்ன இருக்கு? அதுல வேற எதுவுமே இல்லை, எல்லாமே அவரு சொல்லிட்டார். அப்போ சொல்லும் பொழுது அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஒண்ணு சொல்லணும்னு விரும்புறார். ஏன்னா வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கா? அந்த இல்வாழ்வான்கிறவன் எப்படி இருக்கான்? அவங்களுடைய அந்த அந்த குடும்பத்துல அந்த தாய் தகப்பனா இருக்கிறவங்க முழுமையா அறவழிப்பட்டவர்களா இருக்காங்களா? அந்த தகப்பன் அந்த அறவழிப்பட்டவனா இருக்கானா? அவன் ஒரு அறவழியில சம்பாதிக்கிறவனா இருக்கானா? பொய் பித்தலாட்டங்கள் பண்ணாம இருக்கானா? இல்லைன்னா அவன் தவறான பழக்க வழக்கங்கள் அந்த உடையவனாக இல்லாம இருக்கிறானா? சம்பாத்தியத்துக்கு எங்கேயும் போய் எதையும் ஏமாத்தி எதையும் கொண்டு வீட்டுல கொண்டு போடக்கூடியவனா இருக்கானா? அப்படி இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய குற்றமுறைகள் தெரியும். அவன் அதனால எத்தனை குடும்பங்கள் எத்தனை தனித்தனியாக குடும்பமாக வாழ்கிறவர்களை பழித்து பேசுபவர்கள், அது அந்த குடும்பத்தினுடைய ஆண்மகனை, அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவியை, அவர்களுடைய பண்புகளை சுட்டி காமித்து இப்படிப்பட்டவளாக நீ இருக்கிறாயே, இப்படிப்பட்டவனாக இருக்கிறாயேன்னு சொல்லி அதனால பல துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விளையுது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன நம்ம சொல்ல? அப்ப பேசாம அவங்க துறவரம் போறவங்க சொல்லுவாங்கல்ல, என்னையா
நீங்க வந்து என்னமோ வந்துகிட்டு எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவன் வந்துகிட்டு குடும்பம்னு வச்சுக்கிட்டு அவன் வந்து என்னெல்லாம் பண்றான், என்ன தவறுகள்லாம் பண்றான். இத விட வந்துகிட்டு நாங்க எங்க பாட்டுக்கு எங்க வேலைய நாங்க பார்த்துட்டு போறோமே. நீ என்னமோ இவங்க வந்து குடும்பத்தோட இருக்கிறவங்க தான் வந்து அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி சொல்றீங்களே. போங்கங்க இதெல்லாம் வந்துகிட்டு அந்த ஆள போய் கேட்டு பாருங்க. அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி. அவர் எங்க போய் எந்த வேலை பார்த்துட்டு வர்றாரு தெரியுமா? கள்ளுக்கடையில ஆஹ், கள்ளுக்கடைக்கு ஆளை கூட்டிட்டு போறவரா இருக்காரு அவரு. அத வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு கள்ளுக்கடை ஒரு சாராய கடையே ஒரு இடத்துல பக்கத்துல ஒயின் ஷாப்பை ஒண்ணு போட்டு வச்சிருக்கான். அவன் திறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆஹ், முந்தின நாளே 4, 5 பாட்டில வாங்கி வச்சுக்கிட்டு காலையில 7 மணிக்கு அந்த பாட்டில தேடி வரவனுக்கு கூட 10 ரூபா கொடுத்து வச்சு இவன் வந்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவன் வந்துகிட்டு அந்த அவன் காய்கறி கடை வச்சிருக்கானா, அவன் கடையில ஏதாவது பொருள் வந்து நல்லபடியான ஒரு பொருளை வாங்க முடியுமா? ஒரு ஒழுங்கான எடையை போட்டு கொடுப்பானா? அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு கொள்ளலாம வச்சிருக்கான். அது எவ்வளவு மோசமா இருக்காங்கய்யா. இதெல்லாம் விட நாங்க பெஸ்ட். இப்படிதான் வந்து நடக்குது. இதுகள் எல்லாமே வந்து இருக்கு. அதனாலதான் வந்து வள்ளுவர் வந்து இந்த கிரிட்டிசிசத்துக்கு வந்து பதில் சொல்லணும் இல்ல. ஆனா வந்து அவருடைய பதில் வந்து என்னன்னா இதுதான். இல்வாழ்க்கை தான் வந்து முக்கியம். இல்வாழ்க்கை தான் பெருசு. முயல் வாழ்வு எல்லாம் தலை நீதான். ஆனா இவ்வளவு தப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கிய நீ இந்த மாதிரிலாம் செய்த அதை எப்படி ஏத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அவர் வந்து கண்டம் பண்ணி அவனை வந்து தூக்கி வீசல. அவர் சொல்றாரு, அரணப்பட்டதே இல்வாழ்க்கை கவி, பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. உன் வாழ்க்கைய வந்து பிறருடைய பழிச்சொல்கள் வந்து உன்னை நோக்கி வருது. அதுகளை எல்லாம் நீ வந்து இல்லாம பார்த்துக்க. அந்த தவறுகளை எல்லாம் நீ வந்து களைந்து விடு. அப்படி நீ செய்தால்தான் அது வந்து ஒரு அவருடைய முழுமையான பயன். மற்றபடி அதுக்காக வந்துகிட்டு நான் வந்துகிட்டு அரணப்பட்டதை இல்வாழ்க்கைக்கிறத நான் வந்து மாற்றி சொல்ல போறது இல்லை. அது மாற்றி சொல்றதுக்கு அவசியமும் இல்லை. எந்த வகையில பார்த்தாலும் அதுதான். ஆனால் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. நல்லதுப்பா. அதாவது வந்துகிட்டு யாரும் வந்து அதை படிக்காத அளவுக்கு அதை பார்த்துக்க. மற்றபடி வந்து அதை வந்துகிட்டு என்ன இதுதான் வந்து இந்த வாழ்க்கையை தான் வாழணும். இந்த வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பழிச்சொற்களை எல்லாம் நீக்குவதற்கு நீ முயற்சி எடு. அதாவது எவ்வளவு ஸ்மூத்தா சொல்றாரு பாருங்க. பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாங்க போட்டுக்கிட்டு எடுத்து தடால அடி அடிக்க முடியும்? அடிக்க முடியாது. சொல்லலாம், தம்பி இந்த மாதிரி வந்து தவறு. இந்த ஒன்னே வந்து போதும் நம்மளை வந்து வெக்கப்படுத்துறதுக்கு. எவ்வளவு சொல்லிட்டாரு. இவ்வளவு பெரிய இந்த இதுல நாம வந்து ஒரு பெரிய குடும்பம் வச்சுக்கிட்டு மனைவி மக்களோட வாழ்ந்துக்கிட்டு இவ்வளவு இதுகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கோமே. ஆனா அவர் வந்து நம்மளை வந்து ஒரு கடிஞ்சு சொல்றதுங்கிறது இல்லாம நீ வந்து நரகத்துக்கு போவ, அங்க போவ இங்க போவன்னு எதையும் நம்மள சொல்லல. சொல்றாரு, இதெல்லாம் இல்லாம இருந்தா அது நல்லது. இவ்வளவு அப்போ
இதை கேட்ட உடனே அவன் வந்து வெட்கி தலை குனிந்து அவன் நல்லவனாக இருந்தான் என்றால் இவங்களை எல்லாவற்றையும் களைய விட்டு இதுக்கு மேல சொல்ல முடியாது. அதுதான் வள்ளுவர் வந்து எப்படி என்ன, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த குரல்ல வந்து அவர் வந்து எப்படி அதை கையாண்டிருக்க. ஆக இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அது வந்து அரண் அப்படின்னாலே அதுதான். அந்த இதை நாம வந்து எப்பவும் அதை வந்து ஒரு இல்வாழ்க்கைய நல்ல முறையில வாழ்றதுக்கு நாம முயற்சி எடுத்துக்கிடணும். இல்ல பிறர் வந்து நம்மள வந்து பழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இல்வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. ஒரு இல்லறத்தான் அந்த வாழ்வை வந்து அவன் வாழக்கூடாது. அதுதான் முக்கியம். சரி, நாளை வேறொரு குரலை பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.